அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா தக்காளியை பற்றின ஒரு டிப்ஸ் தான். இப்போ வந்து தக்காளி வந்து ஓவராக பழுத்துருச்சு, அளவுக்கு மீறி பழுத்து கொஞ்சம் அப்படியே உடையிற ஸ்டேஜில் இருக்குது, பழுத்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு மாதிரி வீணாக தான் போயிடும். ரொம்ப பழுத்து அந்த லைட்டாக கொல தன்மை இருக்கும். ஆனால் அது பழம் நல்லா தான் இருக்கும், ஆனால் லேசாக கொலன்னு இருக்கும். தக்காளி என்ன பண்ணிடுங்க, ரொம்ப பழுத்துருச்சுன்னா அதை டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை ஒரு பாட்டில்லையாவது எதுலையாவது ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போ எதுக்காவது தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்கள் அதில் குழம்புலையோ எதுலையோ போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சு, வீணாக கீழே போட போகிறோமே அப்படின்னு நினைக்காம அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டீங்க. அதை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை முட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை நல்லா கட்டி இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். 2 முட்டையும் மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா அடித்து வச்சுக்குவோம். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த விஸ்கு வச்சே நல்லா அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் முட்டை அடிக்கிறதுக்கு. இப்போ தோசை கல்லை காய வச்சாச்சு. தோசையை நல்லா ஊற்றிக்குவோம். நல்லா பரப்பி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அந்த மிளகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நல்லா தோசை ஃபுல்லாகவே நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இப்போயும் மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பிரட்டி போட்டுடலாம். இப்போ சூப்பராக கோதுமை முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான். இப்போ நார்மலாக வந்து சீரக தண்ணி குடித்தா நிறைய பலன்கள் இருக்குது. உண்மையிலே சீரக தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போது நமக்கு வந்து இப்போது ரொம்ப தலை சுற்றிட்டே இருக்குது. அது ப்ரெஷர்னாலேயும் சரி, இல்லை என்ன ப்ராப்ளத்தினால நமக்கு தலை சுற்றினாலும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து வாயில் போட்டு அப்படியே நல்லா மென்றுட்டு இந்த குளிர்ந்த தண்ணி தான், சுடு தண்ணி கூட தேவையில்லை, குளிர்ந்த தண்ணி டக்குன்னு அது வந்து அந்த குளிர்ந்த தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலை சுத்து உடனே விட்டுருது. ஏன்னா நான் இது பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து நல்லா கரெக்டாக கேட்டுச்சு. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியாப்பட்ட தலை சுத்தம் உடனே விடணும்னா டக்குன்னு ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து நல்லா முழுங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குளிர்ந்த தண்ணியே குடிச்சிருங்க. உடனே தலை சுத்து கேட்குது. இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த முருங்கைக்கீரை ஆஞ்சு வச்சுருக்கோம். அதோட காம்பு தான் வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போட்டுறாமல், இந்த முருங்கைக்கீரை வந்து இந்த பெரிய காம்பு இருக்குது பாருங்கள், இதை மட்டும் விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன காம்புகள் இருக்குது பாருங்கள், இந்த சின்ன காம்புகளை வந்து அப்படியே உடச்சிக்கோங்க. உடச்சி போட்டு என்ன பண்ணிடுங்க, ஒரு 4-5 கிளாஸ் இல்லை 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சின்ன பூண்டு பல், இந்த 4-5 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு தட்டி போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க. போட்டு அதை நல்லா வேக வைங்க. 1 லிட்டரு இல்லை ஒரு லிட்டருக்கு மேலே வைங்களேன். 1 லிட்டரு 1.5 லிட்டரு வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதை பாதி அளவு ஆனதுக்கப்புறம் லேசாக அதில் வந்து உப்பு மட்டும் போட்டு, உப்பு தேவைன்னா உப்பு போடுங்க, உப்பு வேணான்னா வேணாம் போட்டு நீங்கள் அப்படியே அதை வடித்து குடிச்சிங்கன்னா உடம்பு வலி அப்படி கேட்கும். இடுப்பு வலி, கைகால் வலி எல்லாத்துக்குமே வந்து நல்லது. இந்த மாதிரி முருங்கை இது காம்பை கீழே போடாமல் சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி உணவே மருந்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருணைக்கிழங்கு. இது கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா மண்டைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்கும். இப்போ அந்த கிழங்கு தான் இது. இதில் வந்து நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை எதுக்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ஆகும்னா உடல் வந்து இந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் மலச்சிக்கலையும் இது நீக்கி வைக்குது. நாள்பட்ட ஜுரம் அந்த மாதிரிக்கும் இது ரொம்ப நல்லதான். இப்போ சித்தா மருத்துவத்தில் கூட இதில் வந்து லேகியம் தயார் பண்ணி விற்பாங்களாம். ஏன்னா இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதான். குடல் பின்னு எல்லாத்துக்கும் இது பண்ணுமா. மூல நோய்க்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு கிழங்குனா அது கருணைக்கிழங்கு தானா, இந்த சேனைக்கிழங்கு அதான் மண்டைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சில விட்டமின்களும் இருக்குது. மொத்தமாக குடல் சம்மந்தப்பட்டது நோய்க்கு இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சப்பாத்தி தான். அது எப்படி செய்கிறதுனா, ஒரு 4 முட்டையை உப்புத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி கடாயில் வந்து தோசைக்கல்ல எண்ணெய் காய வச்சு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஏற்கனவே வந்து சப்பாத்தி சுட்டு வச்சுக்கோங்க.
அந்த சப்பாத்தி என்ன பண்ணிடுங்க அந்த முட்டை அடை மேலே அப்படியே எடுத்து அமுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே போய் வந்து ஒட்டிக்கிறோம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியை வச்சு 4 இப்படி எடுத்து இது மாதிரி பண்ணிங்கன்னா கட் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக கட் ஆகும். இல்லை நீங்கள் பீஸா கட்டர் வச்சுருந்தா கூட அதில் கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு கொடுங்க.